சுரா கைட் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வுக்கான புதிய பதிப்பு. அதிக மதிப்பெண் பெற சுரா கைட் அனைத்து புத்தக கடைகளிலும் கிடைக்கும். ஆல்சோ அவைலபிள் ஆன் அமேசான், பிளிப்கார்ட் அண்ட் surabooks.com. இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. தினம்தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய். உலகெங்கிலும் உள்ள தினமலர் நேயர்களுக்கு வணக்கம். 2024 நாடாளுமன்ற தேர்தல் அப்படிங்கிறது இறுதி கட்டத்தை நெருங்கி இருக்கும் நிலையில் பல முக்கியமான தகவல்களோடு நம்மோடு இணைந்திருக்கிறார் டெல்லியிலிருந்து இணைய வழியில் மூத்த பத்திரிகையாளர் ராஜகோபால் அவர்கள். சார் வணக்கம். நமஸ்காரம். நமஸ்காரம் கிருஷ்ணா. எப்படி இருக்கீங்க சார்? டெல்லி எப்படி இருக்கு? குளிர்லாம்? ரொம்ப குளிரா? வெயில் 126 டிகிரி, 53 ஃபாரன்ஹீட். ஐயோ சார், இந்திய கூட்டணியினுடைய கஷ்டமா இருக்கு, ரொம்ப கஷ்டமா இருக்கு சார். இந்திய கூட்டணியினுடைய கலந்து கொள்வதற்காக தமிழக முதலமைச்சர் செல்லவில்லை அப்படின்றது இங்கே எல்லாம் பேசப்படுது. அதற்கான காரணம் என்ன அப்படின்றது தெளிவுபடுத்தல. ஆனால் நாடாளுமன்ற திமுகவினுடைய குழுவினுடைய தலைவர் TR பாலு கலந்து கொள்கிறார். இதற்கு ஏதேனும் குறிப்பிட்ட காரணம் இருக்கா சார்? ராகுல் காந்தி மீண்டும் பிரதமராக மாட்டார் என்ற எண்ணம் MK ஸ்டாலின் மாண்புமிகு முதலமைச்சருக்கு வந்து இருக்கக்கூடும் என்பதுதான் டெல்லியில் உள்ள காங்கிரஸ்காரர்கள் மத்தியே பேசப்படுவது. அதையும் தவிர வரக்கூடிய நாட்களில் மல்லிகார்ஜுன் கர்கே சொல்லிவிட்டார், ராகுல் காந்தியை தான் நாங்கள் மீண்டும் பிரதமராக தேர்ந்தெடுப்போம் என்று. ஆனால் அதன் மீது நம்பிக்கை இருக்கிறதா இல்லையா என்பதை வெளிப்படுத்துவதற்காக தமிழக முதலமைச்சர் MK ஸ்டாலின் வந்திருக்க வேண்டும், வராது இருப்பது அனைவருக்கும் சந்தேகத்தை உண்டாக்கிவிட்டது. அதையும் தவிர அண்டை மாநிலமான கேரளாவில் வயநாடு பகுதியில் நாடாளுமன்றத்திற்கு போட்டியிட்ட MK ஸ்டாலின் அந்த ராகுல் காந்தியிடம் ஏன் MK ஸ்டாலின் பிரச்சாரம் செய்யவில்லை என்ற கேள்வி இருக்கிறது. அதை தொடர்ந்து இது கேன்சலேஷன் கொடுத்தால் ஒருவேளை காங்கிரஸில் இருந்து செல்வ பெருந்தகை கூறுவது போன்று திமுக விலகுகிறதா என்ற கேள்விக்குறியும் வந்துவிட்டது. செல்வ பெருந்தகையே அந்த மாதிரி வாழ விடணும். எதுக்கு அப்படி பண்ணணும்? அந்த சொல்லிட்டாரு, நாங்கள்லாம் தனித்து போட்டிடுவோம், நாங்க சீட் கொடுக்குற அளவுக்கு வளர்ந்துட்டாங்க வாழ்க்கை. இந்த மழை காலத்துல என்ன கிருஷ்ணா காதல விழுதுதான் சார்? சொல்லுங்க சார். மழை காலத்துல மண்புழுல திடாலும் ஒரு செடியில இருந்து இப்படி வரும், இப்படி வரும். அப்படியே பண்ணுக்கு அதான் நாகப்பாம்பு மனசுல நினைச்சுக்கும். ஒரு மண்புழு தம்மை நாகப்பாம்பு என்று நினைத்துக் கொள்ளும். ஆனால் ஒரு குருவி வந்து அந்த மண்புழுவை கட்டி பண்ணி சாப்பிட்டு சார், ஒரு காங்கிரஸ் கட்சிக்காரர்களுடைய பார்வையில பார்த்தா இதுவரைக்கும் தமிழகத்துல காங்கிரஸ் கட்சி தலைமை ஏற்றிருந்தவர்கள் யாருமே இப்படி ஒரு முனைப்பை காட்டல இல்லைங்களா சார்? ஒரு காலத்துல காங்கிரஸ் பிரித்து கொடுத்த இடங்கள் அப்படிங்கிற நிலைக்கு வரணும்னு செல்வ பெருந்தகை விரும்புறதுல அந்த கட்சியினுடைய உறுப்பினரா அவர் நினைக்க வேண்டியதானே சார்? அதுதான் காரணம். ராகுல் காந்தியினுடைய பிரதமராக வரக்கூடாது என்று நரேந்திர மோடி தொடர வேண்டும் என்று MK ஸ்டாலின் நினைக்கிறாரா என்ற கேள்வி கூட உருவாகிறது அல்லவா? செல்வ பெருந்தகையினுடைய ஸ்டேட்மெண்ட்னால தான் MK ஸ்டாலின் தன்னுடைய பிரயாணத்தை ரத்து செய்தார் என்று கூட வதந்திகள் உருவாகின்றன. அது உண்மையா பொய்யா என்பதை நிரூபிக்க வேண்டும். திமுக பேச்சாளர்கள் அதை பற்றி விளக்கம் சொல்ல வேண்டும். சார், பிரதமர் அவர்களுடைய கன்னியாகுமரி வருகை கடைசி கட்ட தேர்தல் நடந்துட்டு இருக்கும்போது பிரதமர் வர்றாரு, தியானம் பண்றாரு, அதை விளம்பரப்படுத்துறாரு, மக்களை ஒரு மாதிரி வசியப்படுத்தி இது மறைமுகமான பிரச்சாரம் அப்படின்ற மாதிரியான குற்றச்சாட்டுகள் நிறைய வைக்கப்படுது. பாஜக தரப்புல இது வழக்கமான ஒன்றுதான். ஒவ்வொரு தேர்தல் முடிவின் போதும் அவர் இந்த மாதிரியான தியானம் மேற்கொண்டிருக்கார். இந்த முறை கன்னியாகுமரியை தேர்ந்தெடுக்கார் என்று சொல்லப்படுது. ஆனால் எதிர்கட்சிகள் அலறாங்க, கன்னியாகுமரி இவர் வந்திருக்காரு அப்படின்றத அப்படியே அதிகமான ஃபிளாஷ் நியூஸ் இருக்கு, பிரேக்கிங் நியூஸா இருக்கு. இப்படி பயப்படும்படியா என்ன நடந்திருக்கு சார்? 2024 சட்டமன்றத்தை முன்னோக்கித்தான் தமிழகத்தை பிரதமர் நரேந்திர மோடி தேர்ந்தெடுத்தார் என்று கூட யூகிக்கும் செய்தாலும் தமிழகத்தை அவர் ஏன் தேர்ந்தெடுத்தார்? அது ஒரு ஆன்மீக பூமி, திராவிட பூமி இல்லை என்பதை நிரூபிக்கத்தான் செய்தார். சனாதனம் என்று MK ஸ்டாலினுடைய செல்வ புதல்வர் உதயநிதி பேசலாம், நரேந்திர மோடி வரக்கூடாதா? அது சனாதனம் எதிரிக்கு கொரோனா வந்துருச்சு, அதுக்கு ராபிஸ் வந்துருச்சு, அது எல்லாரும் செத்து போயிடுவாங்க, ஃப்ளூ டைபாய்டு அப்படிலாம் சொன்னார் இல்லையா? அதை
எதிர்வினையாகத்தான் நரேந்திர மோடி வந்திருக்கிறார் என்பது கூட பாஜகவினர் செயல என்னைக்கு நம்ம உதயநிதி ஸ்டாலின் சனாதனத்தை எதிர்த்தாரோ அன்று முதல் திராவிட முன்னேற்ற கழகத்தை ஒரு கை பார்க்க வேண்டும் என்றுதான் காங்கிரசும் சரி பாஜகவும் இறங்கிவிட்டது. அதனுடைய பின்னணி காரணம் என்னவோ, செல்வ பெருந்தகைக்கு டெல்லியில் இருந்து ஆணையிட்டுத்தான் இவர் பேசியிருக்கிறார், தாங்கள் தனியா போவோம் என்று. சோ ஆக மொத்தம் தாங்கள் கேட்ட கேள்வி, நரேந்திர மோடி தியானம் செய்யறாருன்னா ஒன்னே ஒண்ணு கிருஷ்ணா, 6 மாசத்துக்கு ஒரு தேர்தல் வருது நம்ம ஊர்ல, பேச முடியாது, இம்பார்ட்டன்டா மாடல் கோட் ஆஃப் கான்டக்ட் வந்துடுது. இப்போ காங்கிரஸ் ஒரு பொய் சொன்னாலும் திமுக அதை பத்தி எங்க மௌனம் சாதிக்கிறது. இதெல்லாம் வச்சு பாருங்க, வயநாடு போகாத இருக்கிறது, திமுக நரேந்திர மோடி தியானம் செய்வதை எதிர்க்க கோபேக் மோடி சொல்லி விட்டுட்டாங்க. அப்படி இப்ப எலெக்ஷன் கமிஷன்ல பதில் சொல்ல முடியும், மோடி மூலம் சாப்பிட்டு அவர் பிரச்சாரம் செய்வதற்கு ஏற்றது இல்லை, அதை நாங்க ரிஜெக்ட் பண்றோம், ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க ஈஸி. வயநாடு போகாத இருந்தது, டெல்லிக்கு அவர் வராத இருந்தது. இந்த 3 காரணங்களை வைத்து பார்த்தால் திமுகவுடைய மனோ நிலைமையில் மாறுதல் வருகிறது என்ற ஒரு சந்தேகம் கூட வருகிறது. சார், நீங்க இவ்வளவு காரணங்களை அடுக்குறீங்க, ஆனா இந்த தேர்தல் கூட்டணி அப்படின்றது தமிழகத்துல தேர்தல் தேதி அறிவிக்கப்படுறதுக்கு முன்னாடியே காங்கிரஸோடு அதிமுக முயற்சி பண்ணுச்சு அப்படின்ற மாதிரியான தகவல்கள்லாம் வந்தது. ஆனா கட்டுக்கோப்பா என்ன கட்சிகளோட திமுக கூட்டணி இருந்ததோ அது அப்படியே வந்தது. இதை தாண்டி ஒருவேளை இண்டி கூட்டணி வெற்றி பெறும் பட்சத்தில் 5 பிரதமர்கள் இருப்பார்கள், அதுல ஒருவர் மு க ஸ்டாலினாக கூட இருக்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் இந்த அளவுக்கு அந்யோன்யமா இருக்கிறவங்க மேல நீங்க இப்படி அபாண்டமான குற்றச்சாட்டுகளையும், அவங்க 2 பேரும் ஒன்னா இல்லைன்ற மாதிரி பிரிவினையில் இருக்காங்க, மனஸ்தாபத்தில் இருக்காங்கன்ற மாதிரி சொல்றீங்களே சார். சொல்றோம், வந்துட்டா ஏன் சார் பேச போறோம்? இது தமிழகத்திலிருந்து நீங்க பாத்தீங்கன்னா அது வருது. ஆனா இந்தி கூட்டணியில் முக்கியமாக இருக்கக்கூடிய நபர்கள் மம்தா பானர்ஜி வரவில்லை நாளை கூட்டத்திற்கு, உத்தவ் தாக்கரே வரவில்லை, மு க ஸ்டாலின் வரவில்லை, அப்புறமா நம்ம தேஜஸ்வி யாதவ் வரல. ஆக மொத்தம் ராகுல் காந்தி மீது நம்பிக்கை இல்லாத இருக்கிறார்களா தோழர்கள்? அது தெரிஞ்சுக்கலாமோ இல்லையோ? இப்ப இது இந்தி கூட்டணியினுடைய கூட்டம் கிடையாது, காங்கிரஸோட கூட்டம் அப்படி வச்சுக்கலாமா சார்? அப்படி வச்சா ஏன் வரல? பின்ன எதுக்கு டிஆர்பி வராது? காங்கிரஸ் கூட்டம் என்று சொன்ன அவங்க எல்லாம் என்ன தெரியுமா சொல்ல போறாங்க? நாளைக்கு கூட்டிட்டு இவிஎம் சரியில்லை, நரேந்திர மோடி கன்னியாகுமரி போன தப்பு, அப்படி எல்லாம் பேசிடுவாங்க. ஒரு நாம்கே வாசி ஒரு இருக்கணும்னு தான் இவர் வராது டிஆர் பாலு. காங்கிரஸ் தலைவர் முன்னாடியே சொல்லிட்டாரு, இது இவிஎம் தான் பிரச்சனையா இருக்கும். அதுவும் தேர்தல் ஆணையத்து மேலேயும் அவர் குற்றச்சாட்டுகளை முன்வைக்கிறாரு. தேர்தல் நடத்தை விதிமுறைகள் இருக்கு, பிரதமர் கன்னியாகுமரி வர்றாரு, இதெல்லாம் நடவடிக்கை எடுக்க மாட்டாங்க, இண்டி கூட்டணி ஆட்சிக்கு வந்த உடனே நாங்கள் இதெல்லாம் என்னன்னு விசாரிப்போம் அப்படின்ற மாதிரிலாம் அவர் சொல்றாரு. என்னத்தை விசாரிப்பாரு? இந்தி கூட்டணி ஆட்சிக்கு வருவது 1967 அப்புறம் தமிழ்நாட்டில் எப்படி காங்கிரஸ் மீண்டும் ஆட்சிக்கு வராமல் இருந்ததோ அதே மாதிரி 2014 காங்கிரஸ் தன்னுடைய பிரதமர் அமைச்சர் இழந்தது. 50 years காங்கிரஸ் வருது கஷ்டம் சார். அரவிந்த் கெஜ்ரிவால் மிகுந்த உற்சாகத்தோடு இருக்காரு. 2ஆம் தேதி சிறைக்கு செல்றதுக்கு முன்னாடி கூட அவர் இன்னைக்கு சொல்லியிருக்காரு, 100 முறை நான் சிறைக்கு செல்ல கூட தயார், என்னை எத்தனை முறை வேணா சிறைக்கு போடுங்க, ஆனா என்னை ஒழிக்க முடியாது, மக்கள் சேவை தொடரும் அப்படின்ற மாதிரிலாம் ஒரு ஊழல் குற்றச்சாட்டுல சிறையில் இருப்பவர் ஒரு தியாகி போல மக்களை திசை திருப்புவதாக ஒரு கருத்தை முன்வைக்கலாமா? உங்க பார்வை என்ன? முன்வைக்க கூடாது, அதுதான் என் பார்வை. உதாரணத்துக்கு சொல்ல வேண்டும் என்றால், எப்படி உச்ச நீதிமன்றம் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட் கொடுத்தது என்று அமித்ஷா சொல்லி இருக்கிறாரு, அது மாதிரி எப்படி கொடுத்தாங்க? என்ன கிருஷ்ணா, நீ ஒன்னே ஒண்ணு பாருங்க, செந்தில் பாலாஜி 2 வருடங்களாக கிட்டத்தட்ட ஜெயில இருக்கார். 3 முறை அவர் ஜெயில் வேணும்னு கேட்டார் தேர்தலுக்கு. திமுகவிற்கு அந்த சலுகை கிடைக்கவில்லை. அவருக்கு ஒரு 10 நாள் கொடுத்துருக்காங்க. தமிழ்நாடு லோக்சபா இருக்கும்போது அது மு க ஸ்டாலினுக்கு உதவிகரமா இருந்திருக்குமே. அதே வக்கீல் தான் அப்பியர் ஆனது. எதற்காக ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட் சுப்ரீம் கோர்ட் கொடுத்து? அதே அரவிந்த் கெஜ்ரிவால் சொல்றாரு 100 முறை 100 முறை ஊழல் பண்ண போறாரு. 100 கோடி சாப்பிட்டுட்டு 100 கோடி இல்லாம விட்டாரு. அவர் பிரமாதமா தான் தான் சத்தியவாதி, ரொம்ப அப்படி இப்படின்னு காலையில் வசதி பேசிட்டு இருக்காரு. ஊழல் மன்னன் அவர் முன்னுக்கு முரணாக பேசுவதுதான் அந்த பிம்பம் அரவிந்த் கெஜ்ரிவால். அவர் பாருங்க, தடால்னு சொல்லிட்டாரு,
எங்க அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை, எனக்கு கேன்சர் அப்படிங்கிறாரு. எங்க நேத்தி முன்னே பிரச்சாரம் பண்ண போலாமே எப்படி? அதான் என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் கேட்டாங்க பெயில் அப்ளிகேஷன்ல. எனக்கு கேன்சர் ஏன் கொடுக்காதுன்னு கேட்டாரு. அது தவிர எந்த பெஞ்ச் வந்து இவருக்கு ரிலீஃப் கொடுத்ததோ அவங்க இப்ப வெக்கேஷன்ல இருக்காங்க. சுப்ரீம் கோர்ட் அவங்க லீவ்ல இருக்காங்க. இப்போ நம்ம இந்த பெஞ்ச் சொல்லிடுச்சு, இந்த வெக்கேஷன் பெஞ்ச் நீங்க மெயின் பெஞ்சுக்கு போய் கழிவு சீஃப் ஜஸ்டிஸ் சொல்லி விட்டாங்க. சீஃப் ஜஸ்டிஸ் வாய மூடின்னு இருக்காரு. ஆக மொத்தம் கோர்ட்டுக்கு வந்து இவர் கோர்ட்டுக்கு ஸ்பெஷல் பர்மிஷன் கொடுத்துட்டா கூட கிருஷ்ணா, இவங்க வந்து ஆம் ஆத்மி கட்சி செய்வதெல்லாம் ஊழல்கள், இருடர்கள், அவர் சொல்வதெல்லாம் போய் தன்னை அனார்கிஸ்ட் அடிக்கிறாரு. எங்க ஒன்னே ஒண்ணு சுவாதி மேரிவால்ங்கிற ஒரு பெண்மணி எம்பியை கூட்டு போட்டு தும் தும் தும்னு அடிச்சு விட்டாங்க. இப்ப அவர் அரவிந்த் கெஜ்ரிவால் சொல்றாரு அந்த அடிச்சதுடைய பெண்ணணி நான் விசாரிப்பேன் அப்படிலாம் சொல்றாரு. அடிக்க சொன்னது இவரு அப்படின்னு வதந்தி வந்திருக்கு. அடிக்க அது தவிர அவங்க அரவிந்த் கெஜ்ரிவாலுடைய மனைவிக்கும் இந்த சுவாதி மேரிவாலுக்கும் சண்டை இருக்கும். எப்படி வேணும் என்றால் பல நீண்ட நாட்களாக அரசியல் தொடர்பை தவிர தனிப்பட்ட முறையில் மனம் கனிந்தவர் என்ப ரீதியில் அரவிந்த் கெஜ்ரிவால் கூட சுவாதி மேல்வால் மீது ஒரு 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 விதமான ஒரு நம்பிக்கையுடைய ஒரு அன்புடன் காண்பித்துக் கொண்டிருந்தார். அதைத்தான் சொல்லுகிறார்கள். அதனுடைய பின்னணியை பார்த்தால் ஒருவேளை மாறுதல்கள் செய்யப்பட்டு இருக்கும் பொழுது அரவிந்த் கெஜ்ரிவால் ஏன் இப்படி திகிடுதக்கம் செய்ய வேண்டும் என்பதுதான். அது நாளைக்கு அவர் வந்து உட்கார்ந்து பாருங்க. ஒருவேளை என் மனசுல படுது மு.க. ஸ்டாலின் வந்து அரவிந்த் கெஜ்ரிவாலோடு உட்கார்ந்துக்கு வேண்டான்னு தான் வரலையோன்னு நினைக்கிறேன். அரசு தலைவர்களும் அரவிந்த் கெஜ்ரிவால் ஒதுக்குகிறார்கள். இப்ப காங்கிரஸ் அரவிந்த் கெஜ்ரிவால் தான் மேடல் மீது யாரும் இருக்க மாட்டாங்க. 1 மணிக்கு ஞாயிற்றுக்கிழமை மீட்டிங் வச்சிருக்காங்க ராமகிருஷ்ணா. அந்த 3 நாளைக்கு 3 மணிக்கு மீட்டிங் வச்சிருக்காங்க. ஆனா 2ஆம் தேதி 3 மணிக்கு ஜெயிலுக்கு போடுறாரு. இவர் பிரைம் மினிஸ்டர் எலெக்ட் பண்ணா ஜெயில இருந்து வந்து ஆட்சி நடத்துவாரா? சீஃப் மினிஸ்டர் ஜெயில இருந்து ஆட்சி நடத்துறேங்கிற மாதிரி ஜெயில இருந்து பிரதமரா இருக்கு. எங்க ஒரு கண்ட்ரியினுடைய ஒரு முன்னேற்றம் இப்போ அயல்நாட்டு பிரதிநிதிகள் என்ன நினைப்பாங்க இதை பத்தி? காங்கிரஸ் எதற்காக எந்த காங்கிரஸை ஒழிக்கணும்னு நினைச்சாரோ, எந்த காங்கிரசுக்கு தன்னுடைய கோட்டை ஆன பஞ்சாபை ஆம் ஆத்மிக்கு விட்டு கொடுத்தார்களோ காங்கிரஸ்காரர்கள், அதே காங்கிரஸ் வந்து அரவிந்த் கெஜ்ரிவால் போகுது. சோ இதுதான் என்னுடைய கருத்து. தாங்கள் அடுத்த கேள்வி கேட்டு 4ஆம் தேதி பற்றி கேளுங்க, நான் பதில் சொல்வேன். சார், இப்போ ஜூன் 4 ரிசல்ட் வரும்போது ஒருவேளை ஒரு அனுமானத்தின் பேரில் இந்த கேள்வி வைக்கணும் சார், ஒருவேளை தொங்கு நாடாளுமன்றம் அமைது, பெரும்பான்மை அப்படிங்கிறது யாருக்கும் கிடைக்கல அப்படின்ற நிலை வரும்போது திமுக பாஜகவுக்கு ஆதரவு கொடுக்குமா அப்படின்ற ஒரு டாக்கு தமிழ்நாட்டில் போயிட்டு இருக்கு சார். இந்த கேள்வியை நீங்க எப்படி எடுத்துக்கிறீங்க? ஒரு காலம் நரேந்திர மோடி எடுத்துக்கொள்ள மாட்டார் திமுகவுடைய ஆதரவை. காரணம் 2026 நரேந்திர மோடியினுடைய தமிழக மௌன பிரச்சாரம், அதையும் தவிர அந்த விவேகானந்தர் இல்லத்தில் அவர் பிரார்த்தனை செய்வதெல்லாம் 2026 இன்னும் 2 வருஷத்தில் தமிழகத்தில் பாஜக ஆட்சி மலர வேண்டும் என்பதற்காக ஒரு நூதனமாக பிரச்சாரத்தை ஆரம்பித்திருக்கிறார்கள். ஒரு முறை தாமரை, ஒரு முறை தாமரை என்று பிரச்சாரம் செய்ய ஆரம்பித்திருக்கிறார்கள். அந்த பின்னணியில் பார்த்தால் திமுகவுடன் பாஜக போகவே போகாது. திமுகவினுடைய முன்னாள் எம்பிக்கள், இப்ப இருக்கக்கூடிய மூத்த அமைச்சர்கள் பாஜகவிற்கு செல்கிறார்கள் அப்படின்ற மாதிரியான ஒரு டாக் வந்து நீங்களே பேசியிருந்தீங்க சார். அதுக்கான அது இன்னும் ஊர்ஜிதம் செய்கிறேன். நான் பேசினது நாம கால கனிவுக்காக தான் காத்து கொண்டிருக்கிறார்கள். அவங்க வந்து என்னைக்கு ஒண்ணு அது வெடிக்கும். ஒரு திராவிட மாடல் அரசு, பெரியாரிசம் பேசக்கூடிய ஒரு அரசு, கடவுள் மறுப்பு கொள்கை உடைய ஒரு அரசு முருகர் மாநாடு நடத்துறாங்க சார். நீங்க எப்படி அதை எடுத்துக்கிறீங்க? பாஜகவின் அழுத்தம் எப்படி 2014ஆம் வருடத்திற்கு பிறகு இந்தியாவில் மம்தா பானர்ஜி கூட துர்கா பூஜைக்கு போகாது இருந்தவர் துர்கா பூஜைக்கு போக ஆரம்பித்து விட்டு அதே சமயத்தில் ரம்சானுக்கும் போகிறார். அப்பதான் செகுலரிசம், சமத்துவம் என்று. ஆனால்
திமுகவோ அரசாங்க விழாவாக இருந்து அந்த அரசாங்க விழா ஆகஸ்ட் 25, 26 தேதிகளில் முருகர் மாநாடு, உலக மாநாடு நடத்த வேண்டும் என்ற பின்னணியில் பார்த்தால் அதற்கு விளம்பரம் செய்து அதில் மு.க. ஸ்டாலின் போவாங்க. அவங்க விபத்து கொடுத்தா எடுக்க மாட்டாங்க. அவங்க சம்சாரம் போவாங்க, அவங்க விபத்து கொடுத்தா எடுத்துப்பாங்க. அதெல்லாம் வேற ஒரு டிராமா நடக்கும். இதுக்கு திகாவினுடைய பதில் என்ன என்று தெரிந்து கொள்ள வேண்டும். திராவிட கழகம், கருப்பர் கூட்டம் என்றெல்லாம் இருக்கிறதே, அவர்கள் என்ன பதில் சொல்லுது? தீவிர திராவிட முன்னேற்ற கழகம்னு ஒண்ணு இருக்குது. அவங்களாம் என்ன பதில் சொல்ல போறாங்க? இதெல்லாம் 2026க்கான அடித்தளம். சேகர் பாபு அறநிலையத்துறை அமைச்சர் மாண்புமிகு பிரதமருக்கு கடிதம் எழுதியிருப்பதாக கூட நான் கேள்விப்படுகிறேன். அவர்களே உணர்ந்து விட்டார்கள். ஆகஸ்டில் நரேந்திர மோடி தான் பிரதமராக இருப்பார் என்று கடிதம் கூட எழுதியிருக்கிறதாக நான் கேள்விப்படுகிறேன். வந்து இந்த துவக்கி வைக்க வேண்டும் என்று. பக்கத்து மாநிலங்கள்ல தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், தலையாய பிரச்சனைனா காவிரி. இப்போ மேகதாது பிரச்சனை மிகப்பெரிய விசுறும் எடுத்திருக்கு. எலெக்ஷன்னால அப்படியே இருக்கு. இருந்தாலும் அணை கட்டுவதற்கான முனைப்புகளை அவங்க காட்டி வர்றாங்க. இது ஒரு பக்கம் இருக்கு. அப்படியே கேரளாவில் எடுத்தீங்கன்னா தடுப்பணைகள் கட்டுறாங்க அப்படின்ற மாதிரி அங்கேயும் குற்றச்சாட்டுகள் வைக்கப்படுது. ஆமா சார். இப்போ இதுக்கு எல்லாமே மத்திய அரசு, அதாவது வெளிப்படையா இல்லாம உள்ள அளவுல இதுக்கு ஆதரவாக இருக்கு அப்படின்ற குற்றச்சாட்டு தமிழகத்துல பரப்பப்படுது, செய்திகளாகவே வருது. இதுக்கு உங்களுடைய பதில் என்ன? யார் திமுக ஏன் அப்ப இயலாமையா? அந்த பாஜக கொடுத்துட்டு பார்த்தோம் சீஃப் மினிஸ்டர்ஷிப். திமுக ஏன் அவங்க இயலாமையை காண்பிப்பது? எங்க அண்டை மாநிலமான கேரளாவில் சிபிஎம் இருக்கிறது ஆட்சியில். இந்த பக்கம் காவிரி என்றால் காங்கிரஸ் ஆட்சியில் இருக்கிறது. இந்த மூவரும் காங்கிரஸ், சிபிஎம், திமுக 3 பேர் இந்தி கூட்டணியில் இருக்கிறது. பாஜக இதில் என்ன செய்யும்? புரிந்து கொள்ள வேண்டாமா? என்னோ அடுக்கடுக்கா கேள்வி கேட்டாரு மு.க. ஸ்டாலின். ஏங்க வருது இந்தி கூட்டணிக்கு? இதுக்கெல்லாம் வரலாத காரணம் அதாங்க. அந்த சிலந்தி மாநாட்டுல சிலந்தி நதி தடை போட்டுருவாங்களோன்ற பயம் வேற இருக்குதுங்க கோபால். சார், மிகப்பெரிய அளவுக்கு சட்ட நடவடிக்கைகளை மு.க. ஸ்டாலின் தமிழக முதலமைச்சர் அவர்கள் எடுக்கல, சட்ட ரீதியான போராட்டங்களை பண்ணல, அழுத்தம் கொடுக்கலன்ற குற்றச்சாட்டு இருக்கு. இது உண்மையா? உண்மை. காரணம் என்ன என்று கேட்டால், சட்ட பிரச்சனை வந்தால் சட்டத்திற்கு ஏற்ப காங்கிரஸ் அரசாங்கம் செயல்படுமா படாதா தெரியவில்லை. சித்தராமையா ஒரு மறுப்பு விட்டு விட்டால், பெங்களூரில் குடிநீர் பிரச்சனை அதிகமாகிவிட்டது, நாங்கள் காவிரி விட மாட்டோம், ஆனா மழை பெய்யுது, அப்போ தரமாட்டேங்கிறாங்க. அண்டை மாநிலமான கேரளாவில் சிலந்தி நதியில் மழை பெய்யுது, அவங்க தண்ணியை தேக்க மாட்டாங்க. இதெல்லாம் திமுக மீது ஒரு காபந்து சர்க்கார் என்றோ கூட திமுக அரசை ஏளனமாக காங்கிரஸ் நினைக்கிறதோ என்ற மன எண்ணம் கூட சித்தராமையா மனதிலும் பின்னாரை விஜயன் மனதிலும் ஓடுகிறது என்பதைத்தான் சித்தரிக்கிறது பாரதிய ஜனதா கட்சியினுடைய பேச்சாளர்கள் சொல்லும் கருத்துகள் மூலமாக. பொதுவா சார், இந்திய அளவில் இந்த தேர்தல் வியூகம் அப்படிங்கிறது தென் இந்தியாவில் ஒரு வியூகம் தனியாகவும் வட இந்தியாவில் ஒரு தேர்தல் வியூகம் தனியாகவும் வகுக்க வேண்டிய சூழல் தான் இதுவரைக்கும் இருந்திருக்கு. ஆனால் அடுத்து வரக்கூடிய தேர்தல்களில் இது மாறக்கூடிய வாய்ப்பு இருக்கு அப்படின்றத ஒரு கருத்தா எடுத்துக்கலாமா? கண்டிப்பாக மாறக்கூடும். காரணம் என்ன என்று கேட்டால், ஒண்ணு இப்ப சென்சஸ் எடுக்க போறாங்க. எந்த அரசாங்கம் வந்தாலும் சரி, நரேந்திர மோடி தான் மீண்டும் பிரதமராக வருவார் 3வது முறையாக என்று எடுத்துக்கொண்டால், முதலில் சென்சஸ், அதுக்கப்புறம் டீலிமிட்டேஷன். அப்போ தமிழகத்திற்கு எண்ணிக்கை குறைந்து விடுமா அதிகமாகிவிடுமா என்றெல்லாம் இருந்தாலும் 13% அக்ராஸ் த போர்டு கொடுக்க போறாங்க எல்லா மாநிலத்துக்கும் சென்சஸ் எடுத்தா. சோ ஆக மொத்தம் ஒவ்வொரு கருத்திலும் பார்த்தால் ஒரு நாடு ஒரு தேர்தல், ஒன் நேஷன் ஒன் போல் விட்டால் தமிழகத்தினுடைய நிலைமை மாறும். தென்னிந்தியா வட இந்தியா என்ற ஒரு கூறுபாடுகளை கொடுக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகம், தனிநாடு என்று கேட்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகம் கண்டிப்பாக தென்னிந்தியா வட இந்தியா வளர்கிறது என்ற அந்த இருமாப்பு பேச்சை முடிக்கத்தான் நரேந்திர மோடி தியானம் செய்கிறார் கன்னியாகுமரியில் என்று கூட எடுத்துக்கொள்ளலாம். அதனுடைய அழுத்தம் காரணமாகத்தான் வட இந்திய ஆதிக்கம் அதிகமாக இருக்கிறது தென்னிந்தியா தமிழகத்தின் மீது. ஒன்னே ஒண்ணு கேட்கிறேன், வட இந்தியா தென்னிந்தியா நீங்க பேசுறீங்க, இந்திய நாட்டை காப்போம் என்று மு.க. ஸ்டாலின் ஜனநாயகத்தை காப்போம் அழைக்கிறேன் அப்படின்னாரு.
அவர் அழைக்கக்கூடியவர் எங்க அவர் ராய்பரேலியில போய் ராகுல் காந்திக்கு பிரச்சாரம் செய்யல ஆதரவாக? எங்க அவர் வந்து வாரணாசியில நரேந்திர மோடிக்கு எதிராக பிரச்சாரம் செய்யவில்லை? மும்பையில் ஏன் உத்தவ் தாக்கரேக்கு சாதகமாக ஏக்நாத் ஷிண்டேக்கு எதிராக, ஏன் டில்லியில் வந்து அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு சாதகமாக பேசவில்லை? அதே மாதிரி இப்படி பாருங்க, நரேந்திர மோடி வந்தார், அமித்ஷா வந்தார், ராஜ்நாத் சிங் வந்தார், ஸ்மிருதி இரானி வந்தாங்க, ஜே.பி. நட்டா வந்தார், அவன வட இந்தியர்கள் தமிழ்நாட்டுக்கு வந்தாங்க. ஆனா ஒரு காங்கிரஸ் ஒரு நாள் ராகுல் காந்தி வந்து போயிட்டார், பிரியங்கா காந்தி வரல, சோனியா காந்தி வரல, மீதி எந்த வட இந்திய லாலு பிரசாத் யாதவ் மகன் வரவில்லை, உத்தவ் தாக்கரே வரவில்லை. ஆக மொத்தம் அவர்களே ஒரு கூட்டணியில் பிளவு அப்பவே வந்துடுச்சு. ஆனால் மு.க. ஸ்டாலின் வட இந்தியாவில் பிரச்சாரம் செய்யாது இருந்ததை பற்றி காங்கிரஸில் சிலர் பேசுகிறார்கள். நீங்க வராதது நல்லதுன்னு, நீங்க ஹிந்தி தெரியாதுன்னு. ஹிந்தி பிரச்சனை இல்லை, சனாதனம் தான் பிரச்சனை. சார் 10 வருஷம் நடைபெற்றது ட்ரெய்லர் தான், அடுத்த முறை நான் பிரதமராக வந்தால் மெயின் பிக்சர் அப்பதான் இருக்குன்னு ரைமிங்கோட பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பேசினார். ஒருவேளை 3வது முறையாக அவர் பிரதமராகும் பட்சத்தில் அவருடைய வீரியம் இன்னும் பலமா இருக்குமா? திட்டங்கள் இன்னும் அதிரடியா ஏதாவது இருக்கா? பலமாக இருக்கும். அவருடைய ஆளுமை என்பது மிக மிக தைரியமான பர்சன். இன்டர்நேஷனல் லெவல்ல விஸ்வகுரு என்று பெயர் எடுக்கக்கூடியவர். ஏழை மக்களுக்கு வரக்கூடிய ஒரு சிந்தனைகளை எல்லாம் பொதுவாக பணக்காரராக்க வேண்டும் என்று எண்ணம் படைத்தவர். ராகுல் காந்தி மாதிரி டனா டக் டக்கா டக் டக்கா டக் என்று கூற மாட்டார். நரேந்திர மோடி செயல் திட்டங்கள் அனைத்துமே இந்திய மக்களை மேம்படுத்தத்தான். அதையும் தவிர இந்த 10 வருஷத்துல கிருஷ்ணா தேர்தல் பிரச்சாரம் அனைத்து இந்தியாவிலும் 4 மாதம் தேர்தல் நடந்தது. ஒரு இடத்திலான யாராவது ஒருத்தர் ஊழல் என்று சொல்லி இருக்கிறார்களா? அதுக்காக இவங்க வந்து முஸ்லீம் மாத்திட்டாங்க. தேர்தல் அறிக்கை காங்கிரஸ் சொல்லி இருக்கிறார்கள், கிறிஸ்துவர்களுக்கும் முஸ்லிம்களுக்கும் மைனாரிட்டிக்கும் அதிக இடம் கொடுப்போம். அதுல சாம் பெட்ரோல் அங்க இருந்து பேசுறாரு, இன்ஹெரிட்டன்ஸ் டாக்ஸ் இருக்கும், இதெல்லாம் என்னங்க என்று சொல்லி நம்முடைய இறுதி கட்டத்திற்கு வந்துவிட்டோம். தாங்கள் கடைசி கேள்வி கேட்கலாம். நன்றி, நமஸ்கார். அடுத்த கேள்வி கேள்வி முடிச்சிடலாம். ஏன் தெரியுமா, நம்ம வந்து 5ஆம் தேதிக்கு வெயிட் பண்ணலாம். 5ஆம் தேதி தான் உரைகள் நேயர்களுக்கு ஒரு புரிதல் வரும். ஜூன் 4 ரிசல்ட் என்னவாக இருக்கும்? உங்களுடைய கருத்து, அனுமானம் என்ன சார்? இறுதி கேள்வி. 320 முதல் 330 சீட் வரை பிறகு காங்கிரஸுக்கு வந்து ஒரு 25 முதல் 30 சீட் வந்தால் அதிகம். ஆனால் அதே சமயத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு எதிர்கட்சிகளான அதிமுக, பாஜக, பாமக போன்ற கட்சிகள் எல்லாம் 25, 15, 22, 18 என்ற ஒரு கூட்டு போட்டுக் கொள்வார்கள். தமிழகத்தில் திராவிட முன்னேற்ற கழகம் பல எதிர்நோக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் தீவிரமாக ஆகிவிடும். ஒருவேளை தமிழக அரசாங்கம் பாஜக மேலும் வளரக்கூடாது, தமிழ்நாட்டில் இது மாதிரியான தியானங்களை கன்னியாகுமரியில் நரேந்திர மோடி செய்யக்கூடாது என்பதை மனதில் வைத்துக் கொண்டோ என்னமோ, செல்வர் பெருந்தகை தாங்கள் தனியாக போவோம், காங்கிரஸ் திமுக பிளவு வந்துவிடும் என்ற பயத்திலோ, ஒருவேளை திமுகவினுடைய ஆட்சி மன்ற குழு நாளை மறுநாள் சென்னையில் கூடுவதாக நான் கேள்விப்பட்டேன், எக்ஸிகியூட்டிவ். அதில் தமிழக சட்டமன்றத்தை கலைத்துவிட்டு 2024 25 கலைத்துவிட்டு முன்கூட்டியே தமிழக தேர்தலுக்கு போனாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை என்று சொல்லி மீண்டும் நரேந்திர மோடி வருவார் பிரதமராக என்றுதான் என் கருத்து என்று சொல்லி நான் முடித்துக் கொள்கிறேன். நன்றி, நமஸ்காரம். பரந்துபட்ட பல தகவல்கள் சார், ஆழமான கருத்துக்களை வழங்கியமைக்காக தினமல் சார்பாக நன்றி. நேர்களே, மீண்டும் வேறொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். இணைந்திருங்கள் தினமலருடன். நன்றி நேர்களே.